நேத்திக்கான கண்டினியூஷன். நான் கல்யாணம் ஆகி வரும்போது என் மாமியாருக்கு சொந்த வீடு கூட இல்லை. என் கணவருக்கு மாதம் 9,000 ரூபாய் தான் சம்பளம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் கன்சீவாக இருக்கும்போது என்னை அடித்து ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சு எங்கள் அம்மாட்ட பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்க என் மாமியார். நான் சண்டை போட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என் கணவர் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவார். இப்படியே லைஃப் போச்சு. எனக்கு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. என்னோட குழந்தைக்கு 3 மாதம் இருக்கும்போது என் மாமியார் என்னை செருப்பால் அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதோட சரி, நான் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கவே இல்லை. அதோட நாங்கள் தனி கொடுத்தன வந்துட்டோம். அப்படி இருந்தும் எங்களை அவங்க சும்மாவே விடல. நாங்க எங்கெல்லாம் குடியிருக்கிறோமோ அங்க எல்லாம் வந்து வாசல்ல நின்று கத்துவாங்க. என்ன எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த வழியில எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க என் மாமியார். என் நாத்தனார் அதுக்கும் மேல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போன் நம்பரை கொடுத்து என்ன அசிங்கமா பேச சொல்லுவாங்க. இதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. என்னோட குழந்தைய பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அவ்வளோ சாபம் விடுவாங்க. என்னால் இந்த கொடுமைகளை எல்லாம் பொறுக்கவே முடியாம என்னோட கணவர் கிட்ட சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாம அவர் பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. இப்ப அவரும் பேசுறது இல்லை. ஏன்னா என் குழந்தைய சாபம் விடுறது, என்ன பேசுறது அப்படின்னு எல்லாத்தையும் அவர் நேரில் பார்த்துட்டாரு. அதனால அவரே வெறுத்து போய் அவங்க கிட்ட பேசுறது இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. ஒரு பெண்ணும் எதிர்பார்ப்புகளோட தான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு வரும். ஆனா அந்த வீட்டுல இவ்வளோ கொடுமைகள் நடக்கும்போது எப்படி எல்லாத்தையும் அனுசரிச்சு ஒரு பெண்ணால வாழ முடியும்? மாமியாரை பாக்குறது இல்ல, குடும்பத்தை மதிக்கிறது இல்ல, குடும்பத்தை பிரிச்சுட்டா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு கொடுமைகளை தாங்கி எப்படி ஒரு பெண்ணால அந்த குடும்பத்துக்குள்ள வாழ முடியும்? இதெல்லாம் வெளியில இருந்து சொல்றவங்களுக்கு தெரியாது. அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் இதோட வழி புரியும். இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க ஷேர் பண்ண ஸ்டோரி தான் இது.